பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பதில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தவர்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு ஆபத்து வரும், ஒரு துன்பங்கள் வரும், துயரம் வரும். அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறீங்களோ அவர் ஆதரவாய் வந்து நிற்கிற தேவன். திக்கற்றோடும் விதவைகளுக்கும் அனாதிகளுக்கும் தேவனாய் இருக்கிறவர் இயேசு. அவர் தான் இந்த நாளிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் ஆபத்து நாளில் எனக்கு நேரிட்டு வந்தவர்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இப்போது சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, அநேக ஆபத்துக்கள் தாவீது வாழ்க்கையில் வரும்போது எதிர்த்து அநேக பேர் சூழ்ந்தார்கள். அவளை கொலை செய்யும்படியாய் அவளை எத்தனையோ பாடுகள் மத்தியில் நெருக்கினார்கள். அப்போ ஆபத்து நாள் எனக்கு நேரிட்ட வந்தது எல்லாத்தையும் கர்த்தரே எனக்கு ஆதரவாக இருந்து அதை எல்லாம் முறியடித்து என்னை ஆசீர்வதித்தார் என்று தாவீது சொல்வது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும்னு சொன்னால் கர்த்தரை முழுமையாய் பற்றிக்கொள்ள வேண்டும். தாவீது எப்படிலாம் கர்த்தரோடு உண்மையாக இருந்து எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாயில் இருக்கும் அவருடைய துதியெல்லாம் அவருடைய வாயில் இருக்கும். இயேசுடைய துதியை எப்பொழுதும் அவருடைய துதி என் வாயில் இருக்குன்னு தாவீது சொல்வார். அதே போல் நீங்கள் எப்போல்லாம் துதிக்கிறீங்க, எப்போல்லாம் ஆராதிக்கிறீங்க, எப்போல்லாம் தேவனை கூப்பிடுறீங்க, அப்போ தான் அவர் சொல்கிற அந்த வார்த்தையை, என் ஆபத்து நாளில் எனக்கு நேரிட்டு வந்தவர்கள். உங்களுக்கு முன்பாக யாரெல்லாம் நேரிட்டு துன்பம் கொண்டுலாம் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் கர்த்தருவே உனக்கு ஆதரவாய் வந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து அவர் எடுத்து அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக ஆபத்து வரும்போது அவரை கூப்பிட ஆரம்பிங்க. ஆபத்து இல்லாத போதும் ஆண்டவரை கூப்பிடுங்க. தொடர்ந்து அவர் அதில் பற்றி கொள்ளும்போது இயேசு நிச்சயமாகவே உங்களை விடுவித்து அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ்.